ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி பீஃப் டம் பிரியாணி நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி நல்ல டேஸ்ட்டாக செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை நீங்கள் எட் பண்ணி செஞ்சீங்க என்றால் ஃபஸ்ட் டைமே நீங்கள் செய்கிறது நல்ல பெர்ஃபெக்டாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் நான் 500 கிராம் பீஃப் எடுத்துக்கிறேன். இந்த பீஃபை வந்து கொஞ்சம் முள்ளோடு எடுத்தேன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் இந்த பிரியாணி. நான் இன்றைக்கி வெறும் சதை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எட் பண்ணேன். உங்களுக்கு விருப்பமான என்ன பிரியாணி மசாலா வேணும்னாலும் எட் பண்ணிடலாம். இது கூட வந்து சில்லி வந்து 2 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் எட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் எட் பண்ணிட்டு தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மெரினேட் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இதை வச்சாலுமே போதும். அப்படி இல்லாட்டி நீங்கள் காலையில் வந்து பிரியாணி செய்கிறதால் நைட்டுக்கே இந்த மசாலாவெல்லாம் இந்த பீஃபில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மார்னிங்க்கு செஞ்சாலுமே இந்த பீஃபில் நல்லா மசாலா இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 30 மினிட்ஸ் தான் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கீ எட் பண்ணுறேன். உங்களுக்கு கீக்கு பதிலாக பட்டர் எட் பண்ணுவோம். மேலும் 1/2 கப் மெஷரிங் கப்பில் தான் ஆயில் எட் பண்ணுறேன். சரியாக 100 ml ஆயில் இருக்கும். இந்த ஆயில் அளவுமே நீங்கள் இந்த அளவுக்கு எட் பண்ணிட்டு தான் இந்த ரைஸில் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக வரும். ஆயில்டு அந்த பதவுமே கணக்காக வரும். இப்போ இதில் வந்து ஒரு 100 கிராம் வெங்காயத்தை எட் பண்ணிட்டு இதை நல்ல ப்ரௌன் கலர் வரதுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்குள்ள இது கொஞ்சம் டார்க் கலர் ஆகின மாதிரி தான் இருக்குது. இதை விட கொஞ்சம் லைட் கலர் வரதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எதுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஒன்னியனை ஃபஸ்ட்டுக்கே ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ரைஸுக்கு மேலே எட் பண்ணுறதுக்கு தான். இப்போ அடுத்தது செகண்ட் டைமும் மறுபடியும் இதே ஆயிலே நான் வெங்காயத்தை எட் பண்ணுறேன். இது 250 கிராம் வெங்காயமேக்கும். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இது குயிக்காக வதங்கிறதுக்காக வேண்டி இதில் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின்னு வருது. இப்போ நாங்கள் இதில் வந்து கராம்பும் இது கூட வந்து ஸ்டாரும் நான் வந்து கருப்பு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அதோட ஏலக்காய் சும்மா நார்மலாக ஏலக்காவும் கடுகும் கருவேப்பட்டையும் பிரியாணி இலையும் எட் பண்ணுறேன். இப்போ இதோட இன்க்ரீடியன்ட் அளவு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எட் பண்ணிட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் போனதோடே இப்போ இதில் பச்சை கொச்சிக்காய் எட் பண்ணேன். இந்த பச்சை கொச்சிக்காய் எட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து தக்காளியும் ஒரு 150 கிராம் மாதிரி எட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுறேன். தக்காளி இந்த ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி வதங்கி வரணும். இப்போ அதுக்காக வேண்டி இதை மூடி விட்டு நான் அப்படியே வதக்கி எடுக்கிறேன். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மூடி விட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கி எடுங்க. பாருங்கள், இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சி வதங்கி வந்திக்குது. இது லைட்டாக கரையாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் மெஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இந்த பீஃப் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பீஃப் எட் பண்ணினதுமே நீங்கள் வாட்டர் எட் பண்ண வேணாம். இந்த ஆயிலில் கொஞ்சம் இந்த பீஃப் வதங்கணும். அதுக்கப்புறமா தான் இதில் வாட்டர் எட் பண்ணணும். பீஃப் வந்து ஒரு 2-3 கொதி வாரத்துக்காக வேண்டி இதை அப்படியே மூடி விட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த ஆயில் எல்லாம் லைட்டாக கொதிச்சு வந்திக்குது. இப்போ இதில் நான் கொத்தமல்லி எட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மாதிரி எட் பண்ணுங்கள். நான் கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி எட் பண்ணலை, ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா இருந்தால் கூட இந்த பிரியாணி வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் வாட்டர் எட் பண்ணுறேன். வாட்டர் வந்து இந்த பீஃபை விட கொஞ்சம் கூடுதலாக தான் எட் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் சால்ட் எட் பண்ணுறேன். நீங்கள் சால்ட் போதுமானு செக் பண்ணி பாருங்கள். அப்படி போதாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சால்ட்டும் எட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே மூடி குக் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கரில் தான் நான் இதை குக் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆகினாலே போதும். இதில் 500 கிராம் பாஸ்மதி அரிசி தான் எடுத்துக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பில் வந்து 2 கப் மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 4 பேருக்கு மாதிரி வந்து ரைஸ் சாப்பிடிடும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுக்கிறேன் ஒரு 30 மினிட்ஸ்க்கு.
பாருங்க 30 மினிட்ஸ் ஆயிட்டுது. இந்த பீஃப் கறி நல்லா குக் ஆகி வந்திருக்குது. இப்போ இந்த கிரேவியும் வந்து சரியான பதத்துக்கு வந்திருக்குது. மிச்சம் திக்கும் இல்லை, அதே மாதிரி மிச்சம் லூஸான பதத்துக்கும் வரல. உங்களுக்கு மிச்சம் திக்கான பதத்துக்கு மாதிரி வந்துருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு லூஸான பதத்துக்கு ஆக்கிக்கோங்க. அது இல்லை நீங்கள் நல்ல லூஸான பதத்துக்கு மாக்கி இருந்துச்சுன்னா ஸ்டவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மூடாமைக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரதுக்கு. இதில் லாஸ்ட்டுக்கு வந்து பாதி லெமனை புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ பீஃப் கறி ரெடி ஆகிட்டுது. இங்கால வந்து அடுத்தது ரைஸை குக் பண்ணுறதுக்கு ஹீட்டர் ஜக்கில் தான் நான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே சட்டில் ஆட் பண்ணுறேன். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் ஒரு 3 கருவேப்பட்டை 2 ஆட் பண்ணிட்டு இந்த நான் ஏற்கனவே பீஃபில் புளிஞ்ச லெமனோட தோலை தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஊற வச்சுருந்த ரைஸும் வந்து இது 30 மினிட்ஸ்க்கு இது நல்லா ஊறி வந்திக்குது. இப்போ நாங்கள் இதை வடிச்சிட்டு தான் நெட் பண்ணணும். இந்த மாதிரி இதை நீங்கள் மிச்ச நேரம் குக் பண்ணப்படாது. ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள மாதிரி இது நல்லா குக் ஆகி வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை ஒரு 10 மினிட்ஸில் சரியாக செக் பண்ணி பாருங்கள். ரைஸில் அந்த நடுவில் மட்டும் லைட்டாக பச்சை மாய்க்கு இருந்துச்சுன்னா இதை அப்படியே இதை எடுத்துடுங்க. அப்படி இல்லை இது ரைஸ் ஃபுல்லாகவே பச்சை மாய்க்கு இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறே இந்த வாட்டரை வந்து வடித்து எடுத்துக்கணும். இந்த லெமனை வந்து வேறே எடுத்துடுங்க. இப்போ இதுக்கப்புறமா இந்த லெமன் எங்களுக்கு இது தேவைப்படாது. இந்த ரைஸ் முக்கால்வாசி குக் ஆகிடுது. இப்போ இதில் இருக்கிற இந்த வாட்டர் எல்லாம் நல்லா வடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை நாங்கள் டம்மில் போட்டு எடுக்கணும். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பீஃப் கறி குக் ஆகினது வந்து இது கொஞ்சம் லைட்டாக லூஸான பதத்துக்கு தானே இருந்துச்சு சூட்டு ஒடிக்கக்குள்ள. இது ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் திக்காக வந்திக்குது. இப்போ இதை அப்படியே வேறே பொருட்கள் ஆட் பண்ணுறேன் டம்மில் போடுறதுக்கு. இதை நாங்கள் 2 லேயருக்கு போடணும். ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக கறி ஆட் பண்ணிட்டு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காய்க்கிற சொல்லிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை லூஸான பதத்துக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் லேயருக்கு போடுறதுக்கு தான் இதை லூஸான பதத்துக்கு இந்த கிரேவி எடுக்கணும். செகண்ட் லேயருக்கு வந்து நீங்கள் அதில் வாட்டர் ஆட் பண்ண தேவையில்லை. திக்கான கிரேவியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ரைஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து இந்த பீஃப் கறியை வந்து ஆட் பண்ணேன். பாருங்கள் இது நல்லா திக்காக தணிக்குது. இதுக்கு மேலே நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டுக்கு மட்டும் டம்மில் போடக்குள்ளே கீழே தீயாமல் கேட்கறதுக்காக வேண்டி தான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணினேன். இதில் செகண்ட் லேயருக்கு வந்து நான் ரைஸ் செட் பண்ணுறேன். இது 500 கிராம் ரைஸையும் வந்து உங்களுக்கு 2 லேயர் போடுறதுக்கே இது சரியாக இருக்கும். இது இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணினா தான் எனக்கு இன்னும் நிறைய இது மாதிரி ரெசிபிஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரைஸுக்கு மேலே ஹோல்ஸ் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது ஹோல்ஸ் விடக்கொள்ளைக்கு தான் இது இன்னும் இந்த ரைஸ் நல்லா மேலுக்கு வரங்காட்டியும் அந்த ஆவி வந்து நல்லா குக் ஆகி வரும். இதுக்கு மேலே ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இதில் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு ஃபுட் பவுடர் தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி மேலே ஊற்றி விடுறேன். ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னால் ஆட் பண்ணிடும். இப்போ இதை அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வைக்கிறேன் டம்மில் போடுறதுக்கு. இதை டம்மில் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் கவர் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி பேக்கிங் பேப்பரால் தான் இதை சுற்றி வர கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபொயில் பேப்பர் வேணும்னாலும் இதுக்கு மேலே கவர் பண்ணி எடுக்கலும். அப்படி இல்லாட்டி ஒரு ஷொப்பிங் பேக் ஒன்றையுமே இந்த மாதிரி இதை நல்லா மூடி விட்டு இந்த மாதிரி லிட்டால் வந்து இதை டைட்டாக மூடிட்டு இதுக்கு மேலே ஹெவியாக என்னமாலும் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற இந்த ஆவி வெளியே போகாமக்கி இது நல்லா குக் ஆகிறதுக்கு. ஸ்டவை நல்ல மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே டம்மில் போடுறேன். இது ஒரு 15 மினிட்ஸுக்கு இதை அப்படியே நீங்கள் டம்மில் போட்டு வைங்க. இது 15 மினிட்ஸுக்கு அப்புறமா இதை அப்படியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திக்குது. உங்களுடைய ஸ்டோவோட ஃப்ளேம் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்டா நீங்கள் கீழேக்கு வந்து அதை டம்மில் போடக்குள்ள ஒரு தவாவோண்டை வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு டம்மில் போட்டு எடுக்கும். மேலும் பாருங்கள் இப்போ இந்த ரைஸ் நல்லா குக் ஆகி வந்திக்குது. பச்சை ஒன்றும் இல்லை. அப்படி இந்த ரைஸ் வந்து பச்சாகினமாக்கி இருந்துச்சுனால இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் வாட்டரை தெளித்து விட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு சொப்பின் பேக்கில் கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு டம்மில் போட்டுடுங்க. சரியான பதத்துக்கு வரும். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். பாருங்கள் இது நல்ல பர்ஃபெக்டாக வந்திக்குது. இது நல்லா குக்காகி வந்திக்குது. இந்த ரைஸை ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணப்படாது. இது லேயராக எடுத்து தான் சர்வ் பண்ணணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு அழகாய்க்கும். இந்த ஒயிட் கலரும் ஆரஞ்சும் வந்து அதோட அந்த கறியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரக்கொள்ள இது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்ல அழகாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல பர்ஃபெக்டாகவே வரும்.
நீங்க பிகினர்ஸா இருந்தால் கூட இதே இன்கிரீடியன்ட் அளவுகள ஆட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணினீங்க என்றால், ஃபர்ஸ்ட் டைம்லயே உங்களுக்கு பிரியாணி நல்ல பெர்ஃபெக்ட்டா வரும். இது மாதிரி நெறைய ரெசிபீஸ் எங்க சேனல்ல போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஃப்ரைடே லஞ்ச் மெனு அப்டின்ட்டு. இன்கிரீடியன்ட் அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பெர்ஃபெக்ட்டாவே வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.